ஹே காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த மட்டும் வரைக்கும் தனியார் நிறுவனத்தில் இருந்து ஏதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜாப் ஓப்பனிங்ஸ் போட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஷின் ஆப்ரேட்டர் அண்ட் அசம்பிளி அப்படிங்கிற இந்த ரெண்டு விதமான பொசிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு சேலரி ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்லேயே ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ் பிரகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க வந்து பெனிஃபிட் அப்படிங்கிற செக்ஷனில் அட்டண்டன்ஸ் போனஸ், ஓவர் டைம், ஃபுட் அண்ட் ரூம் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மெயில் ஃபீமேல், அதாவது ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்கள் பெண்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களோட ஆதரவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு கொடுங்க. எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். அதுக்கப்புறமா குவாலிஃபிகேஷன் 10th 12th ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, எனி டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறவங்க அந்த படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க. அதே மாதிரி தான் ஐடிஐயோ டிப்ளமோ 12th என்னென்ன படிச்சிருக்காங்களோ அந்தந்த படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறமா ஃப்ரெஷர்ஸும் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, மதுரை, ஒரகடம், திருவள்ளூர் அண்ட் வில்லங்காட்டு பாக்கம். ஓகேங்களா? ஸோ இந்தந்த லொக்கேஷனில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ காய்ஸ், இன்றைக்கான இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நம்ம முழுவதும் பார்த்தோம். உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இது யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த ஊரில் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஊரை பார்த்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை வந்து நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்துலேருந்து, தனியார் நிறுவனத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.